டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கேள்வி பதில்கள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 20 அதிகாரம் நம்ம முடிச்சாச்சு. அது பிளேலிஸ்ட்ல பொது தமிழ் திருக்குறள்ங்கிற டாபிக்ல இருக்க, நீங்க போய் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருக்குறளோட அந்த அதிகாரத்துல உள்ள கேள்வி பதில்கள் எப்படி வருங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 1ல முதல் 50 கேள்விகள் பார்த்தாச்சு. இந்த வீடியோல அடுத்த 50 கேள்விகள் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண போற அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க பார்க்கலாம். வலிமையும் சிறந்த வலிமை. வலிமையில சிறந்த வலிமை என்ன அப்படின்ற, வலிமையில் சிறந்த வலிமை. ஓகேங்களா? இப்ப அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் தான் வலிமையில் சிறந்த வலிமை. இங்க மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 52 பாருங்க. நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் எதனை கடைபிடித்தல் வேண்டும்? பொறுமையை கடைபிடித்தல் வேண்டும். 53 யாரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் அப்படின்னா, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. 54 யாரை சான்றோர் பொன் போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வர்? பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்பவர் அவங்கள சான்றோர் ஒரு பொன் போல் மதித்து மனதுல வச்சுக்குவாங்க. 55 யாருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் அப்படின்னு பார்த்தா, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் சந்தோஷமா இருக்கும். 56 யாருடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும்னா, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொண்டவரோட புகழ் உலகம் உள்ளவரையும் நிலைத்து நிற்கும். அடுத்தது 57 செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தமக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி எதற்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. அறத்திற்கு மாறான செயல்களை நம்ம செய்யாது இருக்கிறது தான் நமக்கு துன்பம் செஞ்சாலும் நாம அதை தாண்டி அவங்களுக்கு மனம் வருந்தி அவங்களுக்கு செய்யாமல், அறத்திற்கு மாறான செயல்கள் செய்யாமல் இருப்பதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க. 58 செதுக்கினால் தீமை செய்தாரையும் எதனால் வெற்றி கொள்ள வேண்டும்? பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். 59 பற்றற்ற துறவினரையும் துறவியரினும் மேலானவர் யார்? அதாவது பற்றற்ற துறவி இருக்காங்க, அவங்கள விட மேலானவர் யாருன்னு கேக்குறாங்க. வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் தான் பற்றற்ற துறவியரின் மேலானவர். யார் மேலானவர்? 60 யார் மேலானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே. பற்றற்ற துறவியை விட மேலானவர் யாருன்னா, வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் தான் மேலானவர். யார் மேலானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்வர் தான் மேலானவர். 61 பெரியாரை துணை கோடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல். நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையோரை துணையாக கொள்ளுதல் தான். 62 யாருடைய நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக என்று வள்ளுவர் கூறுகின்றார். யாருடைய நட்பை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளணும்னு பார்த்தா, அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சி உடையோர் நட்பை, அறவெளிய தெரிஞ்சுக்கணும், அறிவில் தெளிந்த முதிர்ச்சி உடையோரோட நட்பை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. 63 யாரை போற்றி நட்பாக கொள்ளுதல் வேண்டும்? தமக்கு வந்த துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போற்றி நட்பாகி கொள்ள வேண்டும். யாருடைய போற்றி நட்பாகி கொள்ளணும்? தமக்கு வந்த துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராத மாதிரி முன்னதாக காக்கும் தன்மையுடையவரை போற்றி நட்பாக்கணும். 64 ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேறு எதுனா, அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே. அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல் தான் பெற வேண்டிய பேறுகளுள் அரிய பேறு இதுதான். 65 வலிமைகளுக்கு எல்லாம் சிறந்தது எதுனா, தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே. வலிமையுள் சிறந்த வலிமை நம்ம பார்த்தோம். பொறுமையா இருக்கிறது தான் சிறந்த வலிமை. அந்த வலிமைகளுக்கு எல்லாம் சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலும் வலிமையில் சிறந்த வலிமை. 66 யாரை உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பு கொள்ளுதல் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறாராம். தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக இருக்கிறதுனால
மன்னவனும் அத்தைய உறவினரை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. 67 யாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லைன்னா அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு அப்படி ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்க. 68 யாரை கெடுக்கும் வலிமை உடையவர் எவரும் இல்லை. தீயவனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லை. அதாவது தீயவரை கண்டால் தீயவற்றை கண்டால் இடித்து திருத்துறாங்க இல்லையா, அந்த பெரியோரை துணையாக வச்சுட்டு இருக்கீங்க இல்ல கெடுக்கிற அளவுக்கு வலிமை உடையவர் யாரும் கிடையாதுன்னு சொல்றாங்க. 69 எந்த அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான்னா குற்றம் கண்ட இடித்து திருத்தும் பெரியோரை பாதுகாப்பை தேடி கொள்ளாத அரசன் தானே கெட்டு போவான்னு சொல்றாங்க. 70 எந்த வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லைன்னா முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு அதனால் வர ஊதியம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. 71 யாருக்கு நிலைத்த தன்மை இல்லைன்னா தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை கிடையாது. 72 எது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையது அப்படின்னு பார்த்தா நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவதுதான் பலருடைய பகைத்து கொள்வதை விட பன்மடங்கு தீமை உடையதுன்னு சொல்றாங்க. 73 எப்பொழுது பண்புடைமை என்றும் நன்னெறியை அடைதல் எளிதுன்னா யாரிடத்திலும் எளிமையாக பழகினால் போதும் அந்த பண்புடைமை அந்த நன்னெறியை பண்புடைமை என்னும் நன்னெறியை அடையலாம். அடுத்தது 74 பண்பாளரின் இயல்புகள் எது அப்படின்னு பார்த்தா அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு. அன்புடையராக திகழ்தலும் உயர்ந்த குடிப்பிறப்பும் தான் பண்பாளரின் இயல்புகள். 75 எது ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகனா பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தல் தான் மக்களாக ஏத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. 76 எத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும்னா நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும், அந்த பண்பாளரை தான் உலகம் போற்றும்னு சொல்றாங்க. 77 யாரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்குன்னா விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதல் கூட துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்துல பகைமை இருந்தாலும் நல்ல பண்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. 78 உலகம் யாரால் நிலை பெற்று இருக்கிறதுனா பண்புடையவர்களாலே தான் நிலை பெற்று இருக்கு. பண்புடையாளர்கள் இல்லைன்னா இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் சொல்றாங்க. 79 யாரை ஓரறிவுடைய மரமாக கருதப்படுவார்னா அறம் போன்ற கூர்மையான அறிவுடையாக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாக தான் கருதப்படுறாரு. 80 எது இழிவான செயலாகும்னா நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்தவர்கிட்டையும் பண்புடையவராய் பழக இயலாதது கூட இழிவான செயல்தான். 81 யாருடைய உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றுனா பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய உலகம் பகலிலும் இருளாக தான் தோன்றும் சொல்றாங்க. 82 யார் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது அப்படின்னா அன்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் தான் பாத்திரத்தின் தன்மையால், அன்பில்லாதவன் கிடையாது பண்பில்லாதவன். பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் தான் பாத்திரத்தின் தன்மையால் பால் திரிந்தது போன்றது. 83 எவ்வாறு நட்பு செய்வதை விட கெடுதி எதுவும் இல்லை அப்படின்னா நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கெடுதி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. 84 நட்பை விரும்புவதால் எதுவும் முடிவதும் இல்லைன்னா நட்பு செய்த அதாவது நட்பை விரும்புறாங்க இல்லையா, விரும்புவதால் எது முடிவது கிடையாதுன்னா நட்பு செய்த பின்னாடி கைவிடுதல் அவங்களால முடியாதுன்னு சொல்றாங்க. 85 எவற்றை அறிந்து நட்பு கொள்ள வேணும் ஒருவருடைய குணம், குடும்ப பிறப்பு, குற்றம், குறையாத சுற்றம், இந்த 4ம் தெரிஞ்சு நட்பு கொள்ளணும்னு சொல்றாங்க. 86 யாரின் நட்பை விலை கொடுத்தாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா நல்ல குடியில் பிறந்த தன் மீது சொல்லப்படும் பள்ளிக்கு அஞ்சுபவரின் நட்பை ஒரு விலை கொடுத்தாவது ஏற்றுக்கணும்னு சொல்றாங்க. 87 யாரை அறிந்து நட்பு கொள்ள வேணும்னா தாம் தவறு செய்ய எண்ணினால் தம் மனம் நோக சொல்லியும் செய்து விட்டால் கண்டித்தும் உலக வலிக்கினை அறிந்து செய்து ஆற்றலை பெற்றவரை நட்பு கொள்ளணும்னு சொல்றாங்க. எது நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகிறதுனா
தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு. அந்த தீமை தான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியா இருக்குன்னு சொல்றாங்க. 89 எது லாபம்னா அறிவில்லாதவரோடு கொண்ட நட்பை விட்டு விடுவதுதான் லாபம். 90 எதனை நினைத்து பார்க்காமலே இருந்து விட வேணும்னா ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் சரி, துன்பம் வரும்போது விலக விடக்கூடிய நண்பர்களையும் சரி நினைத்து பார்க்காமலே இருக்கணும். 91 நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நாம் நெஞ்சை சுடுவது எதுனா கெடும்போது நம்ம கைவிட்டவரின் நட்பை தாம் சாகின்ற போது நினைச்சா கூட நெஞ்சம் சுடும். 92 யாருடைய நட்பை கொள்ள வேண்டும்னா குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். 93 யாருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும்னா ஒத்த பண்பில்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். முன்னாடி ஒன்றை கொடுத்தாவது ஏத்துக்கணும்னு பார்த்தோம். இது ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டியது ஒத்த பண்பு இல்லாதவருடைய நட்பை. 94 ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் எவ்வாறு இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லதுன்னா மற்றவனை பற்றி புறம் கூறாமல் இருக்கிறான். அறத்தை போற்றி கூறாதவனாய் இருந்தாலும் சரி, அறமல்லாதவற்றை செய்தாலும் சரி, அவனை விட இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது எது சொல்லப்படுறது நல்லதுன்னா மற்றவனை பற்றி புறம் கூறாமல் இருக்கிறான்ங்கிறது தான். 95 அறவழியை புறக்கணித்து விட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது எதுனா ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாங்க பேசுவதுதான் அறவழியை புறக்கணித்து விட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானதா சொல்றாங்க. 96 அறநூல்கள் கூறும் உயர்வை தருவது எதுனா காணாத போது ஒருவனை பற்றி புறம் பேசி காணும் போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதை காட்டிலும் இறந்து போவது மேல் அப்படின்ட்டு அறநூல்கள் சொல்லுது. 97 ஒருவன் முகத்திற்கு எதிராக முகத்தாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின் விளைவை எண்ணாமல் அவனை பற்றி பேச வேண்டாம். 98 எதனை கொண்டு ஒருவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம்னா ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகின்ற சிறு தன்மையை கொண்டே அவன் அறவழியில நிற்பவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 99 அடுத்தவன் குறையை அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாத போது இன்னொருவனால் கூறப்படும். 100 எது தெரியாதவரே பிறர் தம்மை விட்டு விலகுமாறு பழித்து பேசி தமக்கு நண்பரையும் பிடித்து விடுவர்னா மகிழ்ச்சியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவர் தான் பிறர் நம்மை விட்டு விலகுமாறு பழித்து பேசி தமக்குள்ள இருக்கிற நண்பரையும் பிரித்து விடுவர். ஓகேங்களா? இப்போ நம்ம 100 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம் திருக்குறள்ல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை கண்டினியூஷன் பார்க்கலாம். நன்றி.